கதை. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்த கந்தசாமி ஒரு நாள் மதிய வேளையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஒரு பளபளப்பான ஆளில்லா ஸ்கூட்டரை கண்டார். அது ஒரு பார்சலுக்காக காத்திருந்தது. அடடே, இதுதான் அந்த காலத்துல பேசிக்கிட்ட கார் சட்டி போல, ஒரு டீ போட்டு கொடுக்கிற மெஷின்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் பேசிக்கொண்ட கந்தசாமி அருகில் சென்று ஸ்கூட்டரில் இருந்த சின்ன சென்சார் பெட்டியில் ஒரு 10 ரூபாய் நோட்டை திணித்தார். அம்மா, ஒரு சூடான டீ, சக்கரை கம்மியா போட்டு கொடுமா என்று உரத்த குரலில் உத்தரவிட்டார். அந்த ஸ்கூட்டருக்கோ ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து அடுத்த பார்சலை எடுக்கும் ஆட்டோ ஆர்டர் அப்போதுதான் வந்தது. கந்தசாமியின் குரலையோ அவர் போட்ட 10 ரூபாயையோ அது கண்டு கொள்ளவில்லை. அதன் ஜிபிஎஸ் லாக் ஆனதும் அது மெதுவாக நகர ஆரம்பித்தது. ஆஹா, டீ போட போகுது என்று ஆச்சரியப்பட்ட கந்தசாமி ஸ்கூட்டரையே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஸ்கூட்டர் ஒரு தெரு திரும்பி வேகமாக செல்ல ஆரம்பித்தது. பதறிப்போன கந்தசாமி சத்தம் போட்டுக்கொண்டே ஸ்கூட்டரை துரத்த ஆரம்பிட்டார். கந்தசாமியின் புலம்பல், ஏம்மா ஸ்கூட்டரு, ஏம்மா என் டீ எங்க, என் 10 ரூபாய் எங்க, நீ டீக்கு பதிலா ஊர் சுத்த போறியா? ஸ்கூட்டர் தான் செல்ல வேண்டிய அடுக்குமாடி குடியிருப்பின் வாசலை அடைந்து தானாகவே நின்றது. அதற்கு பின்னால் மூச்சிறைக்க ஊடி வந்த கந்தசாமி, என் காசையும் டீயையும் திருடிட்ட, உன்னை நான் விடமாட்டேன் என்று அதை மறித்து நின்றார். அப்போது வாசல் காவலாளி, இந்த டெலிவரி பையனை யாரு தொந்தரவு பண்றது, யா இது ஆளில்லா வாங்கணும், சண்டையெல்லாம் போடாதீங்க என்று நினைத்து கந்தசாமியை துரத்த தொடங்கினார். கடைசியில் கந்தசாமி காவலாளியிடமிருந்து தப்பிக்க ஓடினார். கந்தசாமியின் புலம்பல், டீக்கு காசு போட்டா அந்த மெஷினே நம்மள துரத்துது, இந்த காலத்து விஞ்ஞானம் நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுருது, என் 10 ரூபாயும் போச்சு, டீயும் போச்சு. இந்த கதை நீங்கள் அனுப்பிய காணொளியின் நகைச்சுவை கருவை ஒட்டி தொழில்நுட்பமும் அப்பாவித்தனமும் மோதும் ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. நீங்கள் அனுப்பிய காணொளி இணைப்பு இங்கே. இப்படிலாம் நடந்தா என்ன பண்றது?